நமக்கு ஈண்டெடுக்கும் மதுரையில் ஒரு மதுரை செல்வம் இல்லாமல் இருக்கிறார்களா? மதுரை சரி கிடைக்கவில்லை. இல்லையே, மனக்குறையோடு இருக்கிறார். சிலர் ஒரு கோயில் 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. ஆமா, எந்த சாமியாவது அருளாலும் சரி அவருடைய நேரப்பலனுக்கு பிள்ளை கிடைக்கும் கண்டிப்பா. சிலர் ஊர்களுக்கு போய் அத்தனை கோயில் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. ஆமா, பார்க்கல சுற்றி சுற்றி வலம் வருவார்கள். சரி கும்பிடுவார்கள், அடிபணிவார்கள். ஆமா, நமஸ்கரித்து வந்தாலும் பிள்ளை இருக்காது அல்லவா? அதனால அவங்க என்ன பிள்ளை வேண்டாம் நினைப்பாங்க? இல்ல, வேணும் வேணும் தான் நினைப்பாங்க. அப்பவும் பிள்ளை வேணும். சரி, ஏனென்றால் என்ன அவர்கள் ஊழியின் விதிப்பயன் கண்டிப்பா யாராலும் மாற்ற முடியாது. சரி, கிடைக்கின்றது கிடைக்காம போகாது, கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. ஒன்றுனா ஒன்று, இல்லைன்னா இல்லை. எது கிடைக்கும் நமக்கு தலையெழுத்து எழுதியிருக்கோ கண்டிப்பாக எப்படியாவது கிடைச்சிடும். ஆமா, கிடைக்குமா? கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்னதுப்பா எங்க அனுப்பிக்கிட்டு இருக்கு மெயில்? எத்தனை நம்பர்? 12 நம்பரா? எங்க கேட்டா பதில் சொல்லப்பா. எங்க போட்டுக்கிட்டு இருக்க? சாமி உண்டியில போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல தானும் தர்மத்துக்கு எங்க போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல மெட்ராஸ்ல போடுறியா? தக்கராய மன்னன் தானம் தர்மங்கள் செய்கிறான். அள்ளி விடுதான். ஆமா, அள்ளி கொடுக்கிறான். அள்ளி கொடுக்கிறான் தர்மத்தை. ஆமா, அந்த தானம், சொர்ண தானம், ஆடை தானம், பூதானம், கோதானம், புண்ணிய தானம், வஸ்திர தானம். ஆமா, பசுக்கள் எல்லாம் கொடுக்கிறான். ஏனென்றா என்ன? பசு என்று சொன்னால் அந்த பசுவானது பல குழந்தைகளை பாலமும் கொடுத்து அந்த பசுவானது காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆமா, பால் என்று கேட்டால் பால் மாடை குடிச்சு பால் கறந்து கொடுக்கிறான். பால் கொடுக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் உயிர் வாழ்ந்தே அல்லது பசுவை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்மளும் அப்படிதானே. தாய்ப்பால் எல்லாம் என்ன செய்ய முடியும்? குட்டி பால் தான். சரி, நம்மளுக்கும் ஆரோக்கிய பால், நம்மளுக்கும் உடம்பு சரியில்லைன்னா பால், ஆவின் பால். ஆமா, அது இஷ்பமலப்ப பவுடர். இப்ப பசும்பால் குடிக்க பிள்ளைகள் எத்தனை இருக்கிறது. ஏன் நம்மளுக்கு தான் ஒரு உடம்பு சரியில்லாட்ட பசும்பாலை காய்ச்சி மிளகு போட்டு படங்கள் கண்டு போட்டு சரி குடிப்போம்ல. நினைச்சு போன உடம்புக்கு குடிச்சா சில ஆளுங்க கொடுக்க அப்படியே ஊதிக்கிட்டே வருவாங்க. தக்கராய மன்னன் அப்படி தானங்கள் செய்து பார்க்கிறான் அல்லவா? தர்மம் செய்து பார்த்தான், தர்மம் கைகூடியதா? இல்லை அல்லவா? பிள்ளை கிடைக்கவில்லை. மதுரை செல்வம் இல்லாமல் இருக்கிறானே. அப்போதான் கண்டான் மன்னன் ராஜமன்னன். அம்மா பெண்ணே, பெண்ணானவே தார்காலி, பெண்ணானவே வாடி அம்மா பெண்ணே,
மன்னவன் வருகிறார் வருகிறார் வருகிறார். அத்துவான காலம் அருங்கானகத்துக்கே வருகிறான் அல்லவா? அந்த கானகத்தில் வந்து ஆண்டவனை எண்ணிக்கொண்டு அருந்தவம் இருக்கிறார். தவமானது இருக்கிறான். உண்ணாமல் உடங்காமல் உடையவன் நாமம் மறக்காமல் மறந்திடாமல் அள்ளும் பகலும் மனிதினமோ அரணே 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 என்று சிவனை சிவனை என்று அந்த சிவபெருமானை உள்ளத்தால் மனத்தால் எண்ணிக்கொண்டு மனமாற எண்ணிக்கொண்டு சக்கராய மன்னன் தவம் இருக்கிறார். ஆமா, ஆண்டவனே தஞ்சம் என்று மனமாற எண்ணித்துக் கொண்டு இருக்கிறான். அப்படி தவம் இருக்கின்ற போதான் கண்டால் ஆண்டவன் சிவபெருமான் அவன் மனம் இறங்கி இறங்கி கொண்டு அடேங்கப்பா ஐயா என்ன அழகா தவம் இருக்கிறார். எப்படி இருக்கிறான் பார்த்தீர்களா? 12 வருடமாக 12 வருட காலமாகவே ஈஸ்வரை நினைத்து தவம் இருந்து கொண்டிருக்கிறானே பக்தன் அழகான தர்கராஜன் மன்னன். அவன் முன்னால் காட்சி கொடுத்து அப்பா என்ன 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 தர்கராஜா என்னப்பா? இந்த ஆண்டவன் சிவபெருமான் அண்டிதேவன் மூலமாக தர்கராஜனை கைலாசம் அழைத்தவன். ஆமா தர்கராஜா சரி, உனக்கு என்ன வேண்டும்? ஏது வேண்டும்? நாடு வேண்டுமா, நகர வேண்டுமா, பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பூமி ஆசான வேண்டுமா, சொத்து சொத்துகள் வேண்டுமா, என்ன வேண்டும் கேள்வி. எல்லாம் அதெல்லாம் எல்லாமே என்ன இருக்கிறது? ஆண்டவனை சிவபெருமானை எல்லாம் உங்களுடைய அருளால் எனக்கு இருக்கு சுவாமி. ஒரு உறவு கிடையாது. ஆனால் சரி, எனக்கு மாலை மலர் சூட்டிய நாள் முதலாக அன்று முதலாகவே மழலை செல்வம் இல்லை. பேர் சொல்வதற்கு ஒரு பதில் இல்லை அல்லவா? அந்த செல்வம் தாருங்கள் என்று போதான் அப்பா சக்கராஜா எப்பா எந்த வரம் கேட்டாலும் உனக்கு இல்லை என்று கொடுக்கலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனா பிள்ளைவரெல்லாம் கேட்க நீ அந்த பிள்ளைவரம் என்பது என்னால் தர முடியாது. உன் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆமா, ஜாதக பலாபலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த ஆண்டவன் யார் அழைக்கிறார்? யாரோ அப்பா ஏ நைனா, ஏ சித்திரராம் புத்திரராம் நைனாராம் சித்திரகுப்த நைனா. அந்த நைனார் அழைக்கிறப்பா அழைத்துக் கொண்டு வாரும் பிள்ளா நைனாரே வாரும் பிள்ளா நைனாரே வாக்கு ஒன்று சொல்லை கேளா வாக்கு ஒன்று சொல்லை கேளா வாரும் பிள்ளா நைனாரே வாரும் பிள்ளா நைனாரே வார்த்தை படி சொல்லை கேளா ஒரு வார்த்தை படி நான் சொல்லை கேளா மன்னனோட ஜாதகமோ மன்னனோட ஜாதகமோ மனையோட ரதுகோரிப்போ மனையாளோட ரதுகோரிப்போ பஞ்சாங்க எடுத்து பஞ்சாங்க எடுத்து பரம்பாத்து நீயும் சொல்வாயப்பா பரம்பாத்து நீயும் சொல்வாயடா ஆண்டவனும் சொன்ன போது ஆண்டவனும் சொன்ன போது அளவு சுப்ரகுப்தேனாரோ அளவு சுப்ரகுப்தேனாரோ
கணக்கு 9 கிரகங்கள் அது உள்ள கணக்கு கணக்கு கொண்டு பாருவோம் என்று ஆண்டவன் சொன்ன போது அழகுடைய கணக்கு எடுத்து கணக்கெடுத்து எழுத்து பார்ப்பாரா எடுத்து ஏட்டு கணக்கெடுத்து பார்க்கின்ற வேளையில் எழுத்தாணி கொண்டு 12 ராசி பலன் 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள் எப்படி இருக்கிறது பார்க்கிறார். அந்த கிரகங்களை எடுத்து பார்த்தா சரி அந்த கணக்கில் அங்க ஓடி கணக்கில் தெரிஞ்சிடும் அல்லவா? கண்டிப்பா. யாராருக்கு என்னென்ன பாக்கியம் உண்டு, சரி யாராருக்கு என்ன பாக்கியம் இல்ல கிடையாது என்று அந்த கணக்குல தெரிஞ்சிடும், பஞ்சாங்கத்தில் தெரிஞ்சுவிடும். இந்த சுத்திரகத்தை 5 எடுத்து பார்த்தா அப்படி மூடி வச்சுட்டார். என்ன அண்டவா பார்த்த உடனே மூடி வைத்து விட்டார். தர்கராய மன்னவன் இப்போது மன்னனாக பிறந்திருக்கிறார். இருக்கிறார் ஐயா. இதே போல இவன் முன்னொரு பிறவியில் முன்னொரு காலத்தில் முதல் பிறவிகளை தர்கராய மன்னனுக்கு 101 ஆண் மக்கள். அப்பா 101 அவன் ஆம்பளை பிள்ளை கொடுத்து வச்சவர். அப்ப பிள்ளைகளுக்கு பஞ்சம் கிடையாது. ஆமா, டஜனாக இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும். அதுக்கு அடுத்த பிறவியில சரி 50 பெண் பிள்ளைகள். அப்பா முதல் 101 ஆம்பளை, அது 1 டஜன். இரண்டாவது பிறவியில 1/2 டஜன் 50 ஆண் பிள்ளைகள். ஆமா 50 பெண் பிள்ளைகள். இந்த 50 பெண் பிள்ளைகள் நாமளே பார்த்தோம்னா 50 மாப்பிள்ளை பார்ப்போம். ஆமா, அவர் எப்படி செய்தார்? அவர் 3 மாப்பிள்ளையை முடிச்சார். சரி கொடுத்து வச்சிருக்கான். தர்மமார்பன் என்று சொல்லக்கூடிய அசுரனுக்கு சரி அவருக்கு ஆமா 13 பெண்கள். இன்னொருவருக்கு 10 பெண்கள். 10 23 ஆச்சு. இந்த 27 பெண்களை அழகாக தோன்றி வருகிறாரே இரவு நேரத்தில் சந்திரன். சந்திரனுக்கு அவனுக்கு கொண்டு 27 பெண்கள். ஆமா 27 உள்ள அவங்கதான் அந்த ராசி. ஆமா, அஸ்வினி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம். சரி அந்த சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். ஆமா, அந்த பெண்களை கொண்டு சந்திரனுக்கு கொடுத்தார். அதில் ஒரே ஒரு பெண் மட்டும் இன்பற்று வாழ்ந்தால் மற்ற பெண்கள்லாம் கண்ணீரும் கவலையுமாக அப்பா இடத்தில் சொல்ல அந்த சந்திரனுக்கு சரி சாபம் கொடுக்கிறார். எப்படியோ நீ வருகின்ற போது வளர்ந்து வருவதால் ரொம்ப அகமா பேசுகிறார். ஆமா, ஆட்டத்தை கொஞ்சம் அடைக்கிறேன்னு சொல்லி தேய்முறையுமா போவாங்க. வளரும் தேயும். ஆமா, வளர்ந்துகிட்டு பாதி நாள் வளரும், பாதி நாள் தேய்ச்சிடும். அதான் வளர்ந்து வரை தேவி வரை. பௌர்ணமி அமாவாசை. ஆமா, பாதி நாள் வளர்ந்துருந்தா அது பௌர்ணமி ஆகும். சரி, பாதி நாள் தேஞ்சுன்னு சொன்னா நல்ல வெளிச்சமா இருக்கும், அது அமாவாசை. இருட்டா இருக்கும். அமாவாசை எப்படியாவது இந்த கோட்டையை பிடிக்கணும். சரி பிடிக்கணும்னா ஆமா, அந்த அருமையாளருக்கும் மன்னாதி மன்னவனுக்கு சரி தர்க்கராஜனுக்கு ராஜ அழகாக கணக்குகள் எடுத்து பார்த்த பிள்ளை இல்லை. அந்த பெண்கள் கொடுத்த சாபம் கொடுத்தார்கள் அல்லவா? அதனால் மன்னாதி மன்னவன் தர்க்கராஜனுக்கு இப்பிறவி அல்ல, எப்பிறவி பிறந்து விட்டாலும் பிறவி பிறந்தாலும் இந்த மன்னனுக்கு பிள்ளைகளை என்று சொன்னார் இந்த நைனா. எடுத்து ஆள்வதற்கு முதலை செல்வம் இல்லை. நைனா சொன்ன உடனே தர்க்கராஜ மன்னன் இந்த பிள்ளை இல்லாமல் நாட்டுக்கு போகக்கூடாது என்று இந்த தர்க்கராஜ மன்னாதி மன்னவன் என்ன பண்ணுகிறார்? ஆமா, உயிரை இடையில வைத்திருந்தாலே உறவால் எடுத்து உயிரை மடிக்க போகிறான். அந்த உறவால் எடுத்துக்கொண்டு சரி உயிரை மடிக்க அந்த பகவானோட முன்னாலே
பிள்ளைதான வேண்டும். பிள்ளை முதல்ல சிவந்தான வேண்டும். என் அம்மையான பார்வையால் அந்த தக்கராய் மன்னனை கண்டு கண்டு என்ன பண்ணுகிறார்? உனக்கு எந்த விதமானாய் அந்த நைனார் உழைப்பை வார்த்தை கேட்டு பிள்ளை வரம் கொடுக்க சொல்லலாமா? பிள்ளை வரம் கொடுக்க சொல்லலாமா? கொடுக்க சொல்லலாமோ? பிள்ளை வரம் கொடுக்க சொன்னதாலே ஏ அம்மா என்ன அருள்மிகு சிவசோழனை ஆண்டவருடைய வாசலில் நேர்த்திக்கடனாக வைத்திருக்கின்ற சுருள் வைத்திருப்பவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமா, சுருள் வைத்திருக்கும் பக்தர்கள் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது மேலப்பாட்டியார்கள் உங்களுடைய வீடு தேடி வருகிறார்கள். வீட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துருங்க. சுருளுக்கு 500 ரூபாய் வருஷத்துல ஒரு திருப்பி தரேன். ராத்திரி பிள்ளை மொழிக்கு இதை செய்ய வேலை மன்னவா. இந்த மன்னனுக்கு ஆண் பிள்ளை இல்லாவிட்டால் பெண் பிள்ளை வரம் கொடுக்க சொல்லலாமா? சொல்லலாமா? வேதங்கள் மீறலாமா? கூடாது. இந்த தக்கராய மன்னனுக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னபடியினாலே பார்வதி அம்மா நீதான் போய் தக்கனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அம்மா. அதுவும் தக்கனுடைய மனையால் சரி திருமயத்திலே பிறவா பிள்ளை பிள்ளையாக பிறக்க வேண்டும். வயிற்றிலே பிறவாத பிள்ளையாக பிறக்க வேண்டும் அல்லவா? பிறப்பா என்ற ஆண்டவன் ஏ தக்கராயா என்ன உனக்கு அம்மை பார்வதியால் வந்து சரி பிள்ளையாக பிறக்க போகிறாளே. தீர்த்தம் கொடுத்தார். சரி திருநீர் கொடுத்தாள். திருநீர் காப்பு கொடுத்து அம்மா கொடுத்து கொண்டு தக்கராய மன்னவனானவன் அந்த தீர்த்தமாது வாங்குகிறார். கற்கராய மன்னவனா ஆண்டவன் அடிபணிந்து ஆண்டவரை அடிபணிந்தார். வரிசையுடன் வராரையா மலைகடந்து கருணகை நீர் மலையோ விட்டார். மாளிகை வருவாரா மன்னரை கண்டாரே கதவை பின்னாலோ அன்னாதாரம் உடுப்பார்.
ஆதி ஒளிந்து வணங்கிடுவார் மன்னரை கண்டாரே மங்கை பெண்ணாரோ பெற்றதோடு அழகான தீர்த்தங்கள் கொடுக்க அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு அறுவை பெண்ணவள் அழகா அருந்துகிறார். அருந்தினார் அல்லவா தீர்த்தத்தை உண்டாதாலே அங்கு முதலாக ஆகிலையாள் குழி மறந்தாள். சரி, ஆகிலையாள் கர்ப்பமாகி கொண்டு ஊரெறிய 1 மாதம் நாடெறிய 40 நாள் அல்லவா காத்தடித்து காலை பூத்தது போல் அந்த உலகால் அறுவை பெண்ணால் பூத்தது போல் பூத்திருக்கிறாரே ஆண்டவன். அருளாலே ஒரு மனம் மலிந்துடன் இரண்டும் மாயமான குறையா மறுவனத்திடும் நாளம்மா நல்ல மங்கணிகளான 5 மாதத்திலே மாதத்திலே அங்கமல்ல தங்கம் மாதத்திலே கோலை போல் சுழண்டால் அருவ வச்சு எப்படிலாம அடிவயரோ வலிக்குதென்பால் அங்கமெல்லாம் நோகுதென்பாலே இடையோ இடுப்போ அறியுதென்பால் இளவயரோ